அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டி மூவ்மெண்ட் மற்றும் இண்டிகேட்டர் யூஸ் செய்து ட்ரேட் ப்ராஃபிட் மற்றும் நாளை நிஃப்டி பிளான் பற்றி பார்ப்போம். நண்பர்களே, முதலில் இன்றைய நிஃப்டி மூவ்மெண்ட் பற்றி பார்ப்போம். இன்று நிஃப்டியானது 23,751 ஓப்பன் ஆனது. அது திங்கட்கிழமை நிஃப்டியை விட ஏறக்குறைய 93 பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆனது. பின்பு அங்கிருந்து அப்சைடு 23,869 வரை சென்றது. பின்பு டவுன் சைடு 23,601 வரை வந்தது. தற்சமயம் 23,668 உள்ளது. இதை நீங்கள் சார்ட்டை பார்த்து அறிந்திருப்பீர்கள். ஆக முதலில் நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். நண்பர்களே, இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் என்பது 23,860. அதே சமயத்தில் இமிடியட் சப்போர்ட் என்பது 23,600. நாளைய மார்க்கெட் ஓப்பன் ஆகி 23,600ஐ கிராஸ் செய்து டவுன் சைடு சென்றால் அது 23,500 மற்றும் 23,450 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அது சமயம் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இது நம்முடைய முதல் பிளான். இரண்டாவது பிளானாக 23,450 அல்லது 23,500 மார்க்கெட் அப்சைடு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அது சமயம் கால் பை செய்து புட் செல் செய்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அது இரண்டாவது பிளான். அதே சமயத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 23,860ஐ கிராஸ் செய்தால் மட்டும் கால் சைடு ட்ரேட் எடுக்கும். அது 24,000 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. இது நம்முடைய மூன்றாவது பிளான். இதுபோன்று நீங்கள் பிளான் போட்டு ட்ரேட் எடுக்கும் நண்பர்களே. அடுத்ததாக இண்டிகேட்டர் யூஸ் செய்து ட்ரேட் ப்ராஃபிட் பற்றி பார்ப்போம். எடுத்துக்காட்டாக 23,900 கால் ஆப்ஷனை பற்றி கூறுகிறேன். இதுபோன்று கால் ஆப்ஷனிலோ அல்லது புட் ஆப்ஷனிலோ தெரிந்தால் நீங்கள் அது சமயம் ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் என்பதை நான் கூறுகிறேன். நீங்கள் பேப்பர் ட்ரேடில் இதை யூஸ் செய்யுங்கள். பின்பு நீங்கள் ஒரிஜினல் ட்ரேடில் யூஸ் செய்யவும். எடுத்துக்காட்டாக கூறுகிறேன், நன்றாக கவனிங்கள் நண்பர்களே. இது 23,900 கால் ஆப்ஷன். சரியாக 11:35 இந்த இண்டிகேட்டரானது தனித்தனியாக பிரிகிறது. பாருங்கள் நண்பர்களே. அது சமயம் பிரீமியமானது ஒரு 66 ரூபாயில் இருந்து இருக்கும். அந்த பிரீமியமானது குறைந்து கொண்டே வந்து தற்சமயம் 31 ரூபாயில் உள்ளது. பாருங்கள், இதைத்தான் நான் கூறுகிறேன். இது கால் ஆப்ஷனுக்கான ட்ரேடை கூறுகிறேன். அதே சமயத்தில் இது செல் செய்து வைப்பவர்களுக்கு தான் இந்த மாதிரியான இண்டிகேட்டர் யூஸ் செய்ய வேண்டும். பை செய்வதற்கான இண்டிகேட்டரை கூறுகிறேன். அதையும் பாருங்கள் நண்பர்களே. எடுத்துக்காட்டாக 23,750 கால் ஆப்ஷனை கூறுகிறேன். நன்றாக கவனிங்கள் நண்பர்களே. இது கால் ஏ புட் ஆப்ஷனை பை செய்வதற்கான எடுத்துக்காட்டை பாருங்கள். இன்று நாம் 23,750 கால் ஆப்ஷனை பை செய்திருந்தால் கிடைக்கும் ப்ராஃபிட்டை பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடன் இந்த இண்டிகேட்டரானது ஒன்று பிரிந்து ரெட் லைனானது கீழேயும் ப்ளூ லைனானது மேலேயும் சென்று விட்டது. அது சமயம் மார்க்கெட்டானது 260 ரூபாய் வரை சென்றது நண்பர்களே. பின்பு அங்கிருந்து டவுன் சென்று விட்டது. ஆக இந்த ரெட் லைனை கிராஸ் செய்வதற்கு முன்பு வரை நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து ஸ்கொயர் ஆஃப் செய்திருக்கலாம். இதுபோன்று உங்களுக்கு பை செய்ய வேண்டுமென்றால் விவேபானது மேலேயும் விடபிள்யூஎம்ஏ ஆனது கீழேயும் இருக்க வேண்டும். ஆக செல் செய்ய வேண்டுமென்றால் விவேபானது கீழேயும் விடபிள்யூஎம்ஏ ஆனது மேலேயும் இருக்க வேண்டும். ஆக இதுபோன்று நீங்கள் யூஸ் செய்து ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் எடுக்கலாம் நண்பர்களே. எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். வேறு ஏதும் நீங்கள் அறிய விரும்பினால் கமெண்ட் செக்ஷன் கூறவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.